நல்லா புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள இப்போ ஒரு சுண்டல் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்துட்டு வெள்ளை கொண்டக்கல்லையும் கருப்பு கொண்டக்கல்லையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது எல்லாமே நைட்டே நான் ஊற வச்சது. இது வெள்ளை பட்டாணி, இது பச்சை பட்டாணி, இது வந்து கருப்பு காராமணியும் வெள்ளை காராமணியும், இது மொச்சக்கொட்டை, இது பச்சைப்பயிறு. இது மூணுமே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இதை தனியாக வேக வச்சுக்கலாம். இது மூணுமே நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். சுண்டல் எல்லாமே நல்லா வெந்துட்டு கொஞ்சமாக இதுவும் நல்லா வெந்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்க்கலாம். கிளறி விட்டுக்கலாம். சுண்டல் ரெடி. பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டு மேலே இப்போ தேங்காய் திருவி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு சத்தான ஒரு சுண்டல் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.